தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் இணை செயலாளர் நியமிக்கப்பட்டதை வரவேற்பு நிகழ்ச்சியும், தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்ச்சி கட்சியினர் இருசக்கர வாகனத்துடன் பேரணியாக வந்து காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்றனர். கரூர் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் செயலாளராக பாலு என்கின்ற பாலசுப்ரமணியன் அவர்களையும், கரூர் கிழக்கு மாவட்ட இணை செயலாளராக ஏ சதாசிவம் அவர்களையும் நியமனம் செய்த கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும், கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியும், புதிய பொறுப்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் இணை செயலாளர் இருவரையும் வரவேற்கும் விதமாகவும், தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் குளித்தலை சுங்க வாயிலிருந்து இருசக்கர வாகனத்தில் கரூர் திருச்சி பழைய நெடுஞ்சாலையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம், காவல் நிலையம், வட்டாட்சியர் அலுவலகம், அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி வழியாக பேருந்து நிலையம், காந்தி சிலை வந்தடைந்தனர். தமிழக வெற்றி கழகத்தினர் 2ஆம் ஆண்டு வரவேற்கும் விதமாக பட்டாசு வெடித்து தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர். பின்னர் மகாத்மா காந்தி சிலைக்கு கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாலு என்கின்ற பாலசுப்ரமணியன், இணை செயலாளர் சதாசிவம் இருவர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். 2 பொறுப்பாளர்களுக்கும் கரூர் கிழக்கு மாவட்டத்தின் கிருஷ்ணராயபுரம், கடவூர், குளித்தலை, தோகைமலை ஒன்றிய பகுதி, நகர பகுதியின் பொறுப்பாளர்கள் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து கிழக்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன், கழக தலைவர் மற்றும் கழக பொதுச் செயலாளர் ஆகியோர்களுக்கு நன்றி தெரிவித்தார். 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாலு என்கின்ற பாலசுப்ரமணியம் தலைமையில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கரூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் வினோத், மாவட்ட துணை செயலாளர் தர்ஷினி, மாவட்ட துணை செயலாளர் கபில், குளித்தலை நகர ஸ்ரீராம், வாலாந்தூர் காமராஜ், குளித்தலை லெஸ்லி மற்றும் கரூர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட குளித்தலை, தோகைமலை, கடவூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை நகர் மாவட்ட நகர மகளிர் அணி மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக கிழக்கு மாவட்ட செயலாளர், இணை செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் பொதுமக்களுக்கும் பேருந்தில் பயணம் செய்யும் பயனாளர்களுக்கும் இனிப்புகள் வழங்கினர். சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன். தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. வழி விடுங்க. கீழே